கலங்கிய கண்களை நேசி, ஆனால் நேசித்த கண்களை மட்டும் கலங்க வைக்காதே. மன்னிச்சிடு என்று ஒரு வார்த்தை கூறாமல் ஈகோவால் எத்தனை உறவுகள் உடைகிறது. நடிப்பின்றி எவரிடம் இயல்பாய் இருக்க முடிகிறதோ அவரை நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாள்பட அவருக்கு தான் நம்மை பிடிக்காமல் போய்விடுகிறது. மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் அவருக்கு தெரியாது உங்களுக்கு என்ன தேவை என்று. 7 ரூபாய் டீயோட டேஸ்ட்டை 8 சர்க்கரையால தான் தூக்கலாகிறது. அது போலதான் சின்ன சின்ன சந்தோஷமான விஷயம்தான் வாழ்க்கையை அழகா மாத்தும். யாரோ ஒருவர் கஷ்டத்துல இருக்கிறப்போ இவர்கிட்ட பேசினா ஆறுதலா இருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த இவரா இருக்க முயற்சி பண்ணுங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். கண்களை திறந்து பார், அனைவரும் தெரிவார்கள். கண்களை மூடிப்பார், உனக்கு பிடித்தவர்கள் மட்டும் தெரிவார்கள். அளவுக்கு அதிகமான நிபந்தனைகளை ஒருவரின் மீது திணிப்பதால் அவரிடமிருந்து அன்பை பெறுவதற்கு பதில் வெறுப்பை தான் பெறுவீர்கள். 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுவது மனித இயல்பு. முந்தி கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும். காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசம் தொடும். சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை. தன்னைத்தானே நிரூபித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உண்மைக்கு மட்டும்தான். பொய்க்கு அந்த பிரச்சனையே இல்லை. நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட நினைவுகள் தரும் சந்தோஷமே அதிகம். ஏனென்றால் நிஜங்கள் நிலைப்பதில்லை, நினைவுகள் தான் அழிவதில்லை. அடுத்தவன் நம்மளை பார்த்து என்ன நினைப்பான்னு நினைச்சோம்னா வாழ்க்கையில உருப்படியா ஒரு செல்ஃபி கூட எடுக்க முடியாது. துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு சமம். தற்பெருமை கொள்வது தற்கொலை செய்வதற்கு சமம். அருகில் இருக்கும் போதே அள்ளிக்கொள், தொலைந்து போன பிறகு தேடாதே. அது மீண்டும் கிடைக்காத பொக்கிஷம். தந்தை தாய். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். உண்மையான நட்பு என்பது நரைமுடி போல, பாதியில வந்தாலும் கடைசி வரை இருக்கும். பணமில்லா இளமையும் துணையில்லா முதுமையும் விஷமே. கடனாயிருந்தாலும் சரி, அன்பாயிருந்தாலும் சரி, திருப்பி செலுத்தினால்தான் மதிப்பு. எதிலோ தேடி கலைத்து அசதியுற்று அமர்ந்த பொழுதில் எதேச்சையாய் அருகிலே கிடந்த பொருளாய் இருக்கிறது நிம்மதி. நாம் இல்லாவிட்டால் யாரும் வருத்தப்பட போவதில்லை. நம்ம இடத்துக்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்து கொள்ளப் போகிறார்கள், அவ்வளவுதான். கோவித்து விடுவார்களோ என ஒவ்வொரு வார்த்தையும் தேர்ந்தெடுத்து பேசுவதற்கு பேசாம அமைதியா இருப்பதே மேல். செத்தவனை வெளியே தள்ளுது, உயிரோட இருக்கிறவனை உள்ள இழுக்க பாக்குது. இந்த கடல் வித்தியாசமானது. சுவையின் இன்பம் உணவில் இல்லை, பசியில்தான் இருக்கிறது. பசி இருந்தால்தான் சாதாரண உணவும் நிறைவு தரும். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கிறது. உணர்வுகளை எண்ணங்களை எடிட் செய்யாமல் உள்ளதை உள்ளவாறு வெளிப்படுத்தும் மனிதர்களுக்கு கெட்டவர்கள் என்று பெயர். அதிகமாக கேட்க பிடிப்பதும் அதிகமாக பார்க்க பிடிப்பதும் நம்மை உண்மையாக நேசிப்பவரிடம் மட்டுமே. தப்பே பண்ணல அப்படின்னாலும் சிலர் பேசுற வார்த்தைகள் நாம தான் தப்பு எதுவும் பண்ணிட்டோமோன்னு யோசிக்க வைக்குது. எல்லாம் தெரியும் என்ற குழப்பத்தோடு இருக்காதே, எதுவும் தெரியாது என்ற தெளிவோடு இரு. தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்கள் வைத்திருப்பார்கள். இதுவும் கடந்து போகும் என்று காத்திருக்காதீங்க. சில பிரச்சனைகளை நாம தான் கடந்து போக வேண்டும், இல்லையென்றால் அவை நம்ம எங்கேயோ கடத்தி போய்விடும். அளவிற்கு அதிகமான அன்பு முதல்ல பிரமிக்கப்பட்டு பின் ரசிக்கப்பட்டு தொல்லையாகி சலிக்கப்பட்டு இறுதியில் உதாசீனப்படுத்தப்படுகிறது. நேசித்த பொருள் கிடைப்பதை விட கிடைத்த பொருளை நேசி. ஏனென்றால் நீ நேசித்த பொருள் உனக்கு ஸ்பெஷலா இருக்கலாம், ஆனா கிடைத்த பொருளுக்கு நீ தான் ஸ்பெஷல். பெண் ஒரு அழகிய இசைக்கருவி. இரைச்சலி வருகிறதே என்று குறை சொல்வது முட்டாள்தனம். மீட்டத் தெரியவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். பிரச்சனைக்கு 2 காரணம்தான். யோசிக்காமல் செயல்படுவது, செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பது.
செய்தியை கேட்டவுடனே நம்பிவிடாதீர்கள். ஏனென்றால் பொய் உண்மையை விட வேகமாக பரவக்கூடியது. ஒவ்வொரு முறையும் அன்பை நிரூபித்துக் கொண்டே இருக்க முயற்சிக்காதீர்கள். அது தற்கொலையை விட கேவலமானது. என்ன நினைக்கிறோமோ அதை மறைக்காமல் யார்கிட்ட பேச முடிகிறதோ அவர்களே உன் உண்மையான உறவுகள். எனக்கு நான் மட்டுமே நிஜமான உறவு என்ற நிலையில் கவலையும் இல்லை. கண்டுக்காத உறவுக்காக கண்ணீரும் என்னிடம் இல்லை. யாரை எங்க வைக்க வேண்டும் என்று முதலில் கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையென்றால் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீங்க. எவரையும் திருத்த முயற்சிக்க வேண்டாம். உலகில் ஒவ்வொரு உயிரும் ஒரு கதாபாத்திரம். எட்ட நின்று ரசித்து பாருங்க. உலகம் உன்னதமானது. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகளையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.